அபிமன்யு பிறந்தவுடன் கிருஷ்ண பகவான் அவன் பிறப்பை மகிழ்ச்சியாக கொண்டாட விரும்பி யாகம் வளர்த்தி கோலாகலமாக கொண்டாடினார். ஒரு குழந்தை பிறந்த பிறகு செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் தவறாமல் கிருஷ்ணர் தானே முன்வந்து சுபத்திரையின் குழந்தை பிறப்பு சடங்குகளை செய்தார். வளர்பிறை நாட்களில் பிரகாசமாக வளர்ந்து வரும் சந்திரனை போல் அபிமன்யு வளர்ந்தான். அர்ஜுனன் வனவாசத்திலிருந்து திரும்பிய பிறகு தனக்கு தெரிந்த அஸ்திரங்களை பற்றி தன் மகன் அபிமன்யுவிற்கு சொல்லிக் கொடுத்தான். வனவாச காலத்தில் அர்ஜுனன் கடினமாக தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பெற்ற பாசுபதாஸ்திரம், இன்னும் அதிசக்தி வாய்ந்த சில அஸ்திரங்களையும், இந்திரலோகம் சென்று தேவர்களிடம் இருந்து பெற்ற அரிய ஆயுதங்களையும், ஐரவதாஸ்திரத்தையும், வஜ்ராயுதத்தையும் அர்ஜுனன் அபிமன்யுவிற்கு கொடுக்கவில்லை. காரணம், அந்த ஆயுதங்களை அர்ஜுனன் கடினமான தவம் இருந்து அந்த தவத்திற்கு வரமாக பலனாக பெற்றான். உழைப்பில்லாமல் அடையும் அஸ்திரங்கள் கர்வத்தை கொடுக்கும். அந்த கர்வம் அபிமன்யுவின் திறமைக்கு ஒரு தடையாக இருக்கும் என்பதை ஒரு வீரனாக அர்ஜுனன் தெளிவாக உணர்ந்திருந்தான். அதனால் தான் அர்ஜுனன் தனது கடின உழைப்பிற்கு பலனாக கிடைத்த ஆயுதங்களை அபிமன்யுவிற்கு கொடுத்து தன் மகனை சோம்பேறியாக்க விருப்பமில்லாமல் அவற்றை அபிமன்யுவிற்கு அர்ஜுனன் கொடுக்கவில்லை. வனவாசம் செல்வதற்கு முன்பு அவன் கற்ற அஸ்திரங்களை பற்றியும், துரோணாச்சாரியாரிடம் அர்ஜுனன் கற்ற அனைத்து வித்தைகளையும் அர்ஜுனன் அபிமன்யுவிற்கு கற்றுத்தந்தான். இருந்தாலும் துரோணாச்சாரியாரிடம் இருந்து அவன் கற்ற சக்தி வாய்ந்த அஸ்திரங்களான பிரம்மரின் அஸ்திரங்களில் பிரம்மசிரா அஸ்திரத்தையும் பிரம்மாஸ்திரத்தையும் அபிமன்யுவிற்கு அர்ஜுனன் கற்றுத்தரவில்லை. காரணம், பிரம்மசிரா அஸ்திரம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலநிலையில் இருக்கும் ஒருவரை, அவர் யாராக இருந்தாலும் அந்த நபருக்கு எந்த அளவிற்கு அதிபயங்கரமான சக்திகள் இருந்தாலும் அவர் இருந்ததற்கான அடையாளம் கூட இல்லாமல் அவரை அழிக்கும் சக்தியை கொண்டது. முக்காலத்தையும் கடக்கும் மிக பெரிய சக்தியை கொண்ட அந்த ஆயுதங்களை இவ்வளவு சிறிய வயதிலேயே அபிமன்யுவிற்கு கொடுத்து அவனை பொறுப்பற்றவனாக ஆக்க வேண்டாம் என்று நினைத்து பிரம்மசிரா அஸ்திரத்தை தன் மகனுக்கு கொடுத்து அவனை பொறுப்பற்றவனாக மாற்ற வேண்டாம் என்று நினைத்து தன் மகனுக்கு பிரம்மசிரா அஸ்திரத்தை அர்ஜுனன் கொடுக்கவில்லை. பிரம்மாஸ்திரம் பிரளயத்தையே ஏற்படுத்தும் அளவிற்கு அதிபயங்கரமான சக்தியை கொண்டது. அதனால் பிரம்மாஸ்திரத்தையும் கொடுக்கவில்லை. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த சமயத்தில் சுபத்திரா அபிமன்யுவுடன் துவாரகாவில் இருந்ததால் கிருஷ்ண பகவானின் முதல் மூத்த மகனான பிரத்யும்னன் அபிமன்யுவிற்கு யுத்த கலையை சொல்லிக் கொடுத்தான். அபிமன்யுவின் மூத்த தாய்மாமன் பலராமர் அபிமன்யுவிற்கு தெய்வீக தன்மை கொண்ட ரௌத்ரா என்ற வில்லை அபிமன்யுவிற்கு அன்பளிப்பாக கொடுத்தார். 2வது தாய்மாமன் கிருஷ்ண பகவானும் கூட சில திவ்ய அஸ்திரங்களை அபிமன்யுவிற்கு கொடுத்தார். அபிமன்யுவிடம் இருந்த அஸ்திரங்கள் ஆக்னேயாஸ்திரம், வருணாஸ்திரம், கந்தர்வாஸ்திரம், சம்மோகனாஸ்திரம், வாய்வாஸ்திரம், விபூதியாஸ்திரம், இந்திராஸ்திரம், மனவாஸ்திரம், வருணபாசாஸ்திரம், சூர்யாஸ்திரம், மோகினி அஸ்திரம், ரௌத்ராஸ்திரம், பர்வதாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களை அவன் தனதாக்கி கொண்டிருந்தான். அந்த அஸ்திரங்களை செயல்படுத்த அபிமன்யு மிகவும் தெளிவாக கற்றும் தெரிந்திருந்தான். மகாபாரத யுத்தத்தின் 13ஆம் நாள் யுத்தத்தில் சக்கரவியூகத்திற்குள் தனிமையில் மாட்டிக்கொண்ட போது அபிமன்யு சக்கரவியூகத்திற்குள் இருந்த கௌரவர்களை மயங்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் மீது சம்மோகன அஸ்திரத்தையும், அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்று அவர்கள் மனதை குழப்புவதற்காக அவர்கள் மீது கந்தர்வ அஸ்திரத்தையும் பயன்படுத்தினான். துரோணர், கிருபா, கிருதவர்மன், கர்ணன், அஸ்வத்தாமன் போன்ற திறமையான வீரர்களும் சக்கரவியூகத்திற்குள் இருந்ததால் அபிமன்யு செலுத்திய சம்மோகன அஸ்திரம் மற்றும் கந்தர்வாஸ்திரத்தின் செயல்பாட்டை நடக்க விடாமல் அவர்கள் அனைவரும் சேர்ந்து தடுத்து விட்டனர். தன்னிடம் இருந்த அனைத்து சக்தி அஸ்திரங்களையும் திவ்ய அஸ்திரங்களையும் திறமையாக பயன்படுத்தி சண்டையிட்டான் அபிமன்யு. ஆனாலும் சக்கரவியூகத்திற்குள் அவன் தந்தைக்கே வித்தை கற்றுக் கொடுத்த துரோணர், பரசுராமரின் சீடன் கர்ணன், அஸ்வத்தாமன், கிருதவர்மன், கிருபாச்சாரியாரிடமும் பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் அஸ்திரங்களும் இருந்ததால் அபிமன்யுவின் அஸ்திரங்களுக்கு எதிர்த்தாக்குதல் செலுத்தி அவற்றை உடைத்து விட்டனர். சண்டையின் இறுதியில் அபிமன்யு தன் ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து விட்டான்.